Hudson Card. வணக்கம். நலமா? சிவகாமியின் சபதத்தினுடைய 3வது பகுதியில் இப்போ இருக்கோம். 2வது பகுதியை எங்கே நிறுத்தினேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு காதல் காட்சியில் அப்படியே பாதியில் நிறுத்திட்டேன். இப்போ அதைத்தான் இந்த 3வது பகுதியிலே நாம் தொடரப்போகின்றோம். கதைக்குள்ளே போகலாமா? மாமல்லரும் சிவகாமியும் அந்த சின்ன ஓடை அந்த குளத்துக்கு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக சண்டையோடு ஆரம்பித்த அந்த சந்திப்பு அப்போ தான் ஒரு மாதிரி சமாதானத்துக்கு வந்தது. அதுவரை சிவகாமியோடு வந்து கொண்டிருந்த மான்குட்டியான ரதி, அவள் மூலமாக தான் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் நேராக பேசிக்க மாட்டாங்களாம், கோபமாக இருக்காங்களாம். அதுக்கு பிறகு சமாதானமான பிறகு இனிமேல் இவர்களுக்கு என்னுடைய சேவை தேவையில்லைன்னு நினச்ச மாதிரி அந்த மான்குட்டி தள்ளி போய் புல்லை மேய ஆரம்பிச்சிது. இப்போ தான் ஒருவரை ஒருவர் விழுங்கி கொள்ளுவது போல மாமல்லரும் சிவகாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். சிவகாமி, உன்னுடைய நடன அரங்கேற்றத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? என்னால் பார்க்காம இருக்க முடியுமா? நான் மேலையில் முதல் கட்டில் என்னுடைய தாய்மார்களோடு உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய நடனத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நடன அரங்கேற்றம் பாதியில் நின்று போனதில் எல்லாரையும் விட எனக்குத்தான் ரொம்ப வருத்தம் சிவகாமி அப்படின்னு மாமல்லர் சொன்ன பிறகு தான் சிவகாமியினுடைய முகத்திலே புன்னகையே வந்தது. எதனால் எல்லாரும் பாதியிலே போயிட்டீங்க? அன்றைக்கு அந்த நடன கச்சேரி ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்தபோது திடீர்னு சக்கரவர்த்திக்கு யாரோ ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அவர் எழுந்திரிச்சு போயிட்டாரு. அவர் போன பிறகு அமைச்சர்கள் ஒவ்வொருவராக போக ஆரம்பித்தார்கள். அப்படி எல்லாரும் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கலைஞனால் எப்படி தொடர்ந்து அந்த கச்சேரியை செய்ய முடியும்? நான் அப்படியே நிறுத்திட்டேன்னு வருத்தத்தோடு சிவகாமி சொன்னான். மாமல்லர் சொன்னார், வந்த செய்தி அவ்வளோ பயங்கரமான செய்தி சிவகாமி. நம்முடைய பல்லவ நாட்டுக்குள் சளுக்கியர்கள் தன் படையோடு உள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி வந்த பிறகு சக்கரவர்த்தி எப்படி அங்கே உட்கார்ந்துருக்க முடியும்? அதனால தான் பாதியிலேயே போயிட்டாரு. சிவகாமியால் அந்த செய்தியை நம்பவே முடியல. அவளால் மாத்திரம் இல்லை, அன்றைக்கு பல்லவ நாட்டிலே வாழ்கிற யார் காதில் இந்த செய்தி விழுந்தாலும் அவர்களால் அதை நம்பியிருக்கவே முடியாது. அவர்களை பொறுத்தவரை அவர்களினுடைய மன்னரான மகேந்திரவர்ம பல்லவரை எதிர்ப்பதற்கோ ஜெயிப்பதற்கோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இவரை எதிர்த்து வரக்கூடிய பகைவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரியான மனநிலையிலேயே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் சிவகாமியும் சொன்னான். இந்த நாட்டுக்கு வர அளவு தைரியமான பகைவர்கள் இருக்காங்க. சளுக்கிய மன்னன் ரொம்ப பெரிய படைபலம் கொண்டவன். அவன் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே காடுகளிலேயே வாழ்ந்தவன். அவனுடைய சிற்றப்பன் அவனுடைய நாட்டை இவன்கிட்டேருந்து கவர்ந்து கொண்டான். எப்படியாவது தன்னுடைய சிற்றப்பனிடமிருந்து தன்னுடைய நாட்டை திரும்ப வாங்கணுன்ற முயற்சியில் உயிர் வாழ்வதற்காகவே காடுகளில் மறைந்திருக்க வேண்டிய நிலைமை புலிகேசிக்கு வந்தது. அப்போவெல்லாம் புலிகேசியை காப்பாற்றி அவனுக்கு அந்த காட்டிலே வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து சண்டை செய்வதற்கான பயிற்சியை கொடுத்ததெல்லாம் புலிகேசியனுடைய அண்ணன் தான். அந்த புலிகேசி கடுமையே உருவானவன். காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வளர்ந்த ஒருவனுக்கு மனசில் வேறு எதுவும் இருக்காதில்ல. உயிர் வாழணுன்ற ஒரே ஒரு இச்சையும் அந்த வேகமும் தானே இருக்கும். புலிகேசி அப்படிப்பட்ட மன்னன் தான். அதனால் மிக பெரும் படையை சேர்த்து வைத்திருந்தான். அவனுக்கு இவ்வளோ பெரிய படை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிந்தும் மகேந்திரவர்ம பல்லவர் மீது படையெடுத்து வருவான்னு யாருமே எதிர்பாராமல் இருந்தது தான் துரதிருஷ்டம். அந்த படைகள் ரொம்ப தூரம் நடந்து வந்து கிட்டத்தட்ட பல்லவ நாட்டினுடைய எல்லைக்குள்ளே வந்த பிறகுதான் சக்கரவர்த்திக்கு ஓலை வந்து பாதியிலேயே எழுந்து போன சம்பவம் நடந்தது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு மாமல்லர் சொன்னார், அப்போ சண்டை பக்கத்திலே வந்து விட்டது, அதனால் நானும் விரைவில் போர்க்களத்துக்கு போக வேண்டும் சிவகாமி, எனக்கு நீ விட கொடுப்பதானே என்று கேட்டார். அதை கேட்ட உடனே சிவகாமியினுடைய மான் விழிகளிலிருந்து அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. நீங்கள் கூட போர்க்களத்துக்கு போக வேண்டுமா என்ன அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி சிவகாமி கேட்டான். உடனே மாமல்லருக்கு கோவம் வந்துருச்சு. போகாமல் பின்ன எல்லாரும் சண்டைக்கு போயிருக்கிற போது நான் உட்காந்து அந்த புறத்திலே உட்காந்து எங்கள் அம்மாவோடையும் பெரியம்மாவோடையும் சொக்கட்டான ஆடிக்கொண்டிருக்க முடியும்? போர்க்களத்துக்கு எப்போது போவதுன்னு துடித்து கொண்டிருக்கிறேன் சிவகாமி அப்படின்னு மாமல்லர் சொன்னார். சிவகாமி தன்னை சுதாரிச்சுக்கிட்டு, நீங்கள் போர்க்களத்துக்கு போங்க, வெற்றியோடு தான் நீங்கள் திரும்பி வருவீங்க, ஆனால்
உங்கள் கையில் ஒன்று வச்சுருக்கீங்கல்ல. அவர் கையிலே ஒரு வேல் இருந்தது. அந்த வேலோடு தான் சிவகாமியை பார்க்க அவர் வந்திருந்தார். உங்கள் கையிலே இருக்கிற இந்த வேல் மீது எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்கள். இப்படித்தான் வள்ளி முருகப்பெருமானிடம் வேல் மீது சத்தியம் வாங்கி கொண்டாளாம். அதுபோல் நானும் இந்த வேல் மீது உங்களை சத்தியம் செய்து தர சொல்லுகிறேன். என்ன சத்தியம் உனக்கு வேண்டும் சிவகாமி? இந்த உலகமே உன்னுடையது, என் உயிரே உன்னுடையது அப்படின்னு மாமல்லர் சொன்னார். போர்க்களத்துக்கு போய்விட்டு நீங்கள் திரும்பி வருகின்ற போது கட்டாயமாக வெற்றியோடு தான் திரும்பி வருவீங்க. இந்த வெற்றிக்கு பரிசாக என்ன வேணும் அப்படின்னு உங்களுடைய அப்பா உங்களிடம் கேட்டால், சிவகாமியை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தானே என்று சின்ன குழந்தை மாதிரி சிவகாமி சொல்வதை கேட்டு மாமல்லருக்கே சிரிப்பு வந்துவிட்டது. கட்டாயமாக கேட்கிறேன் சிவகாமி என்று மாமல்லர் சொன்னார். போர்க்களத்தில் எங்கேயோ இருப்பீர்கள், இரவும் பகலுமாக என்னிடமிருந்து தூரமாக விலகி விலகி செல்லுவீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய விழிகளை மறக்கவே மாட்டேன் என்ற ஒரு சத்தியத்தை வேல் மீது எனக்கு செய்து கொடுங்கள் என்று சிவகாமி கேட்டாள். வேல் மீது சத்தியம் செய்வது, தான் கையில் இருக்கிற ஆயுதங்களின் மீது சத்தியம் செய்வது அந்த காலத்தில் ஒரு பெரிய நடைமுறையாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் விட அவர்கள் தங்கள் கையிலே இருந்த ஆயுதத்தை மதித்தார்கள் இல்லையா? அதனால் வேல் மீது சத்தியம் செய்து கொடுப்பதற்காக அது தூக்கினார் மாமல்லர். ஆனால் கொஞ்சம் தயங்கினார். அந்த சத்தியம் செய்து கொடுப்பதை கொஞ்சம் அப்படியே செய்யலாமான்னு யோசிக்கிற மாதிரி அவர் முகம் இருந்தது. அந்த ஒரு நொடி அதுக்குள்ளே சிவகாமிக்கு கோபம் வந்துருச்சு. அதுதான் சிவகாமி. இந்த நிமிடம் சிரிப்பாள், இன்பத்திலே கரை கண்டவள் போல பொங்குவாள். அடுத்த நிமிஷமே துக்கத்திலே அப்படியே முழுகிட்டா மாதிரி கண்ணீர் அவளுடைய கண்ணிலிருந்து கொட்டும். எங்கிருந்து கோபம் வரும், ஆத்திரம் வரும்னே தெரியாது. எந்த நிமிஷம் எப்படி இருப்பானே தெரியாது. பெண்களில் பல பேர் கூட அப்படி இருக்கலாம். மிக குறிப்பாக கலைஞர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எந்த நேரத்தில் இன்பத்தினுடைய உச்சியில் இருப்பார்கள், எந்த நொடியில் துன்பத்தினுடைய ஆழத்தில் இருப்பார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. பரதநாட்டிய கலைஞரான சிவகாமியும் அப்படித்தானே. அவ்வளவு நேரம் அப்போ தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு வினாடியில் அவளுக்கு கோபம் வந்து உடனே பார்த்தீங்களா, சத்தியம் செய்து கொள்ள நீங்கள் தயங்குகிறீர்கள். எல்லா இளவரசர்களும் இப்படித்தானே இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், உங்களுக்காக எவ்வளவு அரசிளங்குமரிகள் பெரிய பெரிய மன்னர்களினுடைய அரண்மனையில் காத்திருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆட்டக்காரியை திருமணம் செய்து கொள்வதற்காக சத்தியம் செய்து கொடுப்பது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு தயக்கம் வந்துருச்சு. அதனால தானே தயங்குறீங்கன்னு படப்படன்னு பொரிந்து கொட்டினாள் சிவகாமி. மாமல்லருக்கு சிரிப்புத்தான் வந்தது. சிவகாமி, நிறுத்து, சத்தியம் செய்து கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த வேலின் மீது சத்தியம் செய்து கொடுப்பதில் தான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா இது என்னுடைய வேல் இல்லை சிவகாமி, இது வேறு ஒருவருடைய வேல். அதன் மீது நான் எப்படி சத்தியம் செய்து கொடுக்க முடியும்னு மாமல்லர் சொன்னார். எனது உங்கள் வேல் இல்லையா, இது யாருடைய வேல் என்று சிவகாமி கேட்டார். உனக்கு அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, உன்னுடைய நடன அரங்கேற்றம் தடை ஆன அன்றைக்கு ஒரு பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து உங்கள் பல்லக்கை நோக்கி வந்தது. நீ வெளியில் வந்து நின்று ஒரு வீர வாலிபன் தன் கையில் இருந்த வேலினால் அந்த யானையின் மீது அந்த வேலை செலுத்தி அந்த யானையை திசை திருப்பி உன் உயிரை காப்பாற்றினான் இல்லையா? அந்த இடத்துக்கு நான் வந்தபோது அந்த வேல் கீழே இருப்பதை பார்த்து அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகளில் ஒரு ஆசை, அப்படிப்பட்ட வீர வாலிபன் யாருன்னு தேடி அவனை என்னுடைய நண்பனாக்கி கொள்ளுவது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற பெரிய தாகம் சிவகாமி. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒரு அரசிலம் குமரனுக்கு பின்னாடி நின்று நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, நீங்கள் சொல்வதெல்லாம் சரின்னு சொல்கிறவங்களாவே இருக்காங்க. இவங்களாம் எனக்கு நண்பர்களே கிடையாது. என்னை ஒத்த வீரமுடையவன், ஏன் என்னை விட பெரிய வீரன் ஒத்தான், அந்த மாதிரி ஒருத்தனோட நண்பனாக இருக்கணும்னு எனக்கு பல நாள் ஆசை. உன்னை காப்பாற்றினானே அந்த வாலிபன் அப்படிப்பட்டவனாக தான் இருக்கணும். என்னைக்காவது அவனை சந்திச்சா இந்த வேலை அவன் கையிலே கொடுத்து அவனை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அவன் வேல் மேல நான் எப்படி சத்தியம் செய்து தர முடியும்? என்னுடைய வில் இருந்தா இல்லை என்னுடைய வாள் இருந்தால் நான் சத்தியம் செஞ்சு தரலாம் என்று மாமல்லர் சொல்லுவதை கேட்ட உடனே சிவகாமியினுடைய கடலளவு விரிந்த கண்கள் இன்னமும் விரிந்தன. அப்படி என்றால் உங்கள் ஆசை பக்கத்திலே வந்து விட்டது, நிறைவேறப் போகிறது அப்படின்னு சிவகாமி சொன்ன. எப்படி என்று மாமல்லர் கேட்டார். அந்த வாலிபன் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கான்,
எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் தான் அவன் வந்தான் என்று சிவகாமி சொன்ன உடனேயே மாமல்லர், உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக தான் அப்பாவும் நானும் படையோடு கிளம்பி வந்தோம். பாதி வழியில் அப்பாவுக்கு தெரியாமல் விலகி உன்னை சந்திக்க நான் வந்து விட்டேன். திரும்ப போய் அந்த சமுத்திரத்திலேயே சேர்ந்து அப்பாவோடு உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி வரேன். நீ புதுசாக என்னை வரவேற்கிற மாதிரி நீ என்னை வரவேற்று உபசாரம்லாம் செய்ய, அந்த வாலிபனையும் எனக்கு நீ அப்போது அறிமுகப்படுத்தி வைக்கலாம் சிவகாமி என்று மாமல்லர் சொன்ன உடனேயே துள்ளி குதித்து கொண்டு தன்னோடு வந்த அந்த மான்குட்டி அது பின்னால் வருதா வரலையான்னு கூட பார்க்காம சந்தோஷத்தின் கரையை கண்டவள் போல சிவகாமி வீட்டுக்குள்ளே சென்றாள். மாமல்லரும் வேறு வழியாக போய் அப்பா வந்து கொண்டிருந்த பரிவாரத்தோடு சேர்ந்து கொண்டார். இப்போ ஆயன சிற்பியினுடைய வீட்டு வாசலில் இத்தனை காலமும் இந்த கதையினுடைய நாயகர் போலவே தென்படுகின்ற மகேந்திர சக்கரவர்த்தி நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அவரை கொஞ்சமாவது அறிமுகப்படுத்தணும் தானே. தென்னிந்தியா கண்ட மாபெரும் மன்னர்களுள் குறிப்பிடத்தக்க இடம் பிடித்தவர் மகேந்திரவர்ம பல்லவர். பல மன்னர்கள் நம்ம சரித்திர புத்தகத்தில் படிக்கிற போது அவர்கள் பெற்ற போர்களின் வெற்றியால் மாத்திரம்தான் நமக்கு அவங்கள தெரியும். இந்த மன்னர் இந்த போரில் வென்றார், அந்த மன்னர் அந்த போரில் வென்றார், இவ்வளவுதான் மன்னர்களை பற்றி நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இதையும் தாண்டி எல்லா கலைகளிலும் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவராக மகேந்திரவர்ம பல்லவர் இருந்திருக்கிறார். சித்திரக்கார புலி அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் இருந்தது. ஓவியம் வரைவதிலே மிக தேர்ந்தவர். விசித்திர சித்தர் அப்படின்னு இன்னொரு பட்டம் இருந்தது. சிற்பக்கலையிலும் சிற்ப சாஸ்திரத்திலும் அவருக்கு நிகர் அவர்தான். ஆயன சிற்பியினுடைய சிற்பத்தை இவ்வளவு தூரம் அவர் புகழ்கிறார், பாராட்டுகிறார்னாலே என்ன பொருள்? அவருக்கும் அந்த கலையை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்னு தானே பொருள். இது தவிர அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. மத்த விலாச பிரகடனம் அப்படின்ற வடமொழியிலே இருந்த ஒரு ஹாஸ்ய நாடகத்தை அவரே எழுதியிருக்கின்றார். இப்போ நான் சொன்ன இந்த பேர்களெல்லாம் கேட்ட உடனே உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் வரும். சித்திரக்கார புலி, விசித்திர சித்தர், மத்த விலாச பிரகடனம் எல்லாமே வடமொழி பேராகவே இருக்கே அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதுதான் நிலைமையாகவும் இருந்தது. இந்தியாவிலேயே பாரத நாட்டிலே எங்கெங்கேயோ இருக்கிற பல பேர் படிப்பதற்காக காஞ்சிபுரத்தை தேடி வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்தவர்கள் எல்லாம் அவரவர்கள் மொழியில் அவரவர்கள் மதத்துக்கான பல கல்வி சாலைகளை காஞ்சிபுரத்திலே ஏற்படுத்தினார்கள். அதனால் வடமொழி அப்புறம் பிராகிருத மொழி, இந்த 2 மொழியினுடைய தாக்கம் அன்றைக்கு நம்முடைய செந்தமிழ் நாட்டில் மிக அதிகமாக பரவி இருந்தது. மகேந்திரவர்ம பல்லவரனுடைய காலத்தின் போது தான் திருநாவுக்கரசர் மாதிரியான சைவ பெரியவர்கள் வந்து தமிழ் மொழியினுடைய சுவையை, தமிழ் மொழியினுடைய இனிமையை இங்கே எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தமிழின் ஆதிக்கத்தை திரும்ப கொண்டு வருவதிலே பல்லவர்களினுடைய காலத்தை ஒட்டி தான் அதுவும் அமைந்தது. அதனால் வடமொழி பெயர்களாக தான் அவருக்கு அமைந்தது. ஆனால் தமிழிலேயும் ஆர்வம் கொண்டவராக மகேந்திரவர்ம பல்லவர் இருந்தார். பல்லவர்களினுடைய தாய்மொழி என்பது தமிழ் அல்ல, அது தெலுங்கு மொழி தான். ஆனால் தமிழையும் மற்ற மொழிகளையும் வளர்ப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ற வரலாற்று உண்மையையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ நேரமும் சக்கரவர்த்தி வாசலில் நின்றுக்கிட்டே இருக்கார். சக்கரவர்த்தியை வாசலில் நிற்க வைக்கலாமா? ஆயன சிற்பியும் சிவகாமியும் முறைப்படி மகேந்திரவர்ம பல்லவரையும் அவருடைய மகனையும் வீட்டுக்குள்ளே அழைத்து வந்தார்கள். அப்போ தான் சிவகாமியும் பின்வாசல் வழியாக உள்ளே வந்துட்டு அங்கே வந்து பார்த்தோன்னே அவளுக்கு பகீர்னது. ஏனென்றால் அவ்வளவு நேரமும் அங்கே உட்கார்ந்திருந்த புத்தபிட்சுவான நாகநந்தியும் அவரோடு வந்திருந்த பரஞ்சோதியும் அப்போ காணோம். என்னடா இது, இவங்க 2 பேரும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த வாலிபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே, பார்த்தா இவங்க 2 பேரையும் காணுமேன்னு தேடி தேடி பார்க்குறா. 2 பேரும் அங்கே இல்லவே இல்லை. ஏனென்றால் இவங்க வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சிறு சம்பவம். பெரிய மேலச்சத்தெல்லாம் கேட்ட உடனே புத்தபிட்சு நாகநந்தி துள்ளி எழுந்து, ஐயோ என்ன சத்தம் கேட்குதுன்னா, ஒன்றும் இல்லை, இப்படிலாம் சத்தம் கேட்குதுன்னா மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி உள்ளே வராரு, என்னை பார்க்க வராருன்னு அர்த்தம்னு ஆயனர் சொன்னார். அதற்கு பிறகு நாகநந்தியனுடைய கர்ண கடூரமான முகம் இன்னமும் கடூரமாக மாறியது. உங்களுக்கு தெரியாதா, அரச பரம்பரையை சேர்ந்தவர்களை புத்த பிட்சுக்கள் பார்க்கவே கூடாதுன்னு சில சமயம் விரதம் எடுத்துப்போம். நான் அந்த மாதிரி விரதம் எடுத்த ஆள், அவர் முகத்தை நான் பார்க்கக்கூடாது. சரி, அவர் வந்துட்டு போகிற மாத்திரம் இங்கே ஒரு பெரிய புத்தர் சிலை வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பின்னாடி நானும் இந்த வாலிபனும் ஒளிஞ்சுக்கிறோம், சக்கரவர்த்திகிட்ட சொல்லிடாதீங்கன்னார். ஆயன சக்கரவர்த்திக்கு ரொம்ப பயம். கண்டுபிடிச்சிட்டா என் பேர் தானே கெட்டு போகும்னு பயப்படுறாரு. ஆனால் அவருக்கு இடமே கொடுக்கல.
நாகநந்தி. பரஞ்சோதியினுடைய கையை பிடிச்சிட்டு பரப்பரப்பரப்புன்னு இழுத்துட்டு போய் அங்கேருந்து பெரிய புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார். ஒளிஞ்சிக்கிற போது கூட மனுஷன் சும்மா ஒளிஞ்சிக்கல. புத்தர் எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார். இதற்கு பிறகுதான் சக்கரவர்த்தி உள்ள வரார். உள்ள வந்த உடனேயே நரசிம்மவர்ம பல்லவர் தன் கண்ணாலேயே சிவகாமியை பார்த்து அந்த அந்த வாலிபன் எங்கன்னு கேட்குறார். சிவகாமினால பதில் சொல்லவே முடியல. எங்கே போனாங்கன்னு அவளுக்கே தெரியாதே. உள்ளே வந்த மகேந்திர சக்கரவர்த்தி சிவகாமியை பார்த்து, ஏம்மா நான் நேரம் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்கிட்ட தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். ஐயோ, இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, என் மகள்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அன்றைக்கி அரங்கேற்றத்தில் பாதியில் நான் எழுந்து போனேனே, அதற்காகத்தான் மன்னிப்பு கேட்க வந்தேன். அன்னைக்கே பரிசு கொடுத்துருக்கணும், அன்றைக்கி கொடுக்க முடியல, இன்றைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி விலையுயர்ந்த ஒரு முத்து மாலையை கையில் எடுத்து சிவகாமிகிட்ட கொடுக்க போனார் மகேந்திரவர்ம பல்லவர். எல்லா பணிவோடும் அடக்கத்தோடும் அவரை பணிந்து சிவகாமி அந்த மாலையை வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டினான். ஆனால் அவளுடைய மனசில் அப்போன்னு பார்த்து தோணிச்சு, இவர் கையால் வாங்கிக்கிறத விட இவர் மகன் கையால் வாங்கினா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சதுனாலையோ என்னவோ தெரியல, தவற விட்டுட்டான். அவர் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறாரு, இவ வாங்கிட்டேன்னு நினைக்கிறா. 2 பேர் கையிலிருந்தும் அந்த முத்து மாலை தவறி கீழே விழுந்தது. ஐயோ, சகுனம் சரியில்லையேன்னு ஆயன சிற்பியினுடைய நெஞ்சத்துக்குள் தோன்றுவதற்கு முன்பே பின்னாடியே இருந்த மாமல்லர் அந்த முத்து மாலையை எடுத்து தன் கையாலேயே சிவகாமிகிட்ட கொடுத்தாரு. சிவகாமிக்கு இதுக்கு தானே காத்துட்டு இருந்தா. அவளுடைய முகம் பூவை போல மலர்ந்து விட்டது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மகேந்திரவர்ம பல்லவர் பார்த்ததும் பார்க்காததும் மாதிரி சொன்னார், ஆயன சிற்பியாரே, உங்கள் மகள் இருக்கிறாளே, அவளினுடைய கலை இந்த உலகம் முழுக்க பரவ வேண்டும். மற்ற பெண்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு குடும்பம் அந்த மாதிரி வாழ்வதற்காக படைக்கப்பட்ட பெண் அல்ல சிவகாமி. அவளுடைய நடனக்கலையினால் உலகத்தையே அவள் வெல்ல படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னார். இந்த ஆயன சிற்பி ஒரு அப்பாவா என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் சொல்லாதீங்க, அவளும் திருமணம் செஞ்சு கொண்டு வாழணும்னு வாழ்த்துங்கன்னு தானே சொல்லணும். அவரும் சேர்ந்துக்கிட்டு அதே தான் நானும் நினைக்கிறேன் சக்கரவர்த்தி, கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லா பெண்ணும் இருக்காங்களே, என் பெண்ணு அதுக்கெல்லாம் பிறக்கலைன்னு உங்கள் பொண்ணு அப்படி நினைக்கிறாங்களான்னு முதல்ல கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால் சிவகாமி தன்னுடைய முகத்தை கருங்கல் சிலை போல வைத்து கொண்டிருந்தாள். எந்த நேரத்தில் எந்த பாவத்தை வெளியே காட்ட வேண்டும், எந்த நேரத்தில் எந்த பாவத்தை உறைந்தார் போல முகத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும்னு தெரிந்த ஒரு நடனக்காரி தானே. அதனால் இந்த நேரத்தில் அவர் சொல்லுதில் அவளுக்கு விருப்பமே இல்லைன்னு முகத்தில் காட்டாமல் அப்படியே ஒரு கருங்கல் சிலை மாதிரி நின்னான். ஆனால் நடனக்கலையை படித்திராத மாமல்லரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இப்படியா போய் ஒரு பெண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய அப்பாவின் மேலே அவருக்கு கோபமாக வந்தது. ஆயன சிற்பியாரே, என்னுடைய சாம்ராஜ்யம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு போயிடும். ஆனால் நீங்கள் அமைக்க இருக்கின்ற சிற்ப சாம்ராஜ்யம் என் காலத்தையும் தாண்டி வாழும், உங்கள் காலத்தையும் தாண்டி வாழும் அப்படின்னு சக்கரவர்த்தி வாழ்த்து சொன்ன உடனே ஆயன சிற்பியாருக்கு அழுகே வந்து விட்டது. என்ன அப்படி சொல்கிறீங்க? உங்கள் சாம்ராஜ்யம் கூட முடியுமா? ஏன் எல்லா பெரிய சாம்ராஜ்யங்களும் முடிந்து போனவை தானே. உஜ்ஜயினில் இருந்த ஹர்ஷவர்தனனுடைய சாம்ராஜ்யமே முடிந்து போய்விட்டது. என்னுடைய சாம்ராஜ்யமும் ஒரு நாள் முடியும். ஆனால் என்னுடைய காலத்தில் நீங்கள் எழுப்புகின்ற சிற்பங்கள் என்றென்றும் வாழும் என்று சக்கரவர்த்தி சொன்னார். சக்கரவர்த்தி சொன்னது தானே நடந்தது இல்லையா? எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்தன, சரிந்தன. ஆனால் மாமல்லபுரத்தில் எழுப்பப்பட்ட அந்த சிற்பங்கள் 1500 ஆண்டுகளாக இன்னமும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றன. காலம் கடலலையை போல வந்து அந்த சிற்பங்களின் மீது மோதுகிறது. அதனுடைய அரிப்பையும் தாண்டி கொண்டு அந்த சிற்பங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றன. அதனால் சக்கரவர்த்தி சொன்ன அந்த வாழ்த்து என்பது சத்திய வாக்காக அமைந்தது. அப்போ சக்கரவர்த்தி சொன்னார், நான் கிளம்பணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. நாளைக்கு துறைமுகத்திலே, அதாவது மாமல்லபுரம் தான் அவங்களுடைய துறைமுகம், துறைமுகத்திலே நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் ஆயனரே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி கிளம்புகிற போது அவருடைய பார்வை அங்கே இருந்த பெரிய புத்தர் சிலையை தழுவி சென்றது. புத்தர் எவ்வளவு விஷயங்களை காப்பாற்றி வருகிறார் இல்லையா அப்படின்னு ஆயன சிற்பிட்ட சொல்லிட்டு தான் சக்கரவர்த்தி கிளம்புகின்ற போது குதிரைகளில் 2 பேர் ஏறிக்கிறாங்க. மாமல்லர் தன் கையிலே இருந்த வேலை தூக்கி பிடித்து சிவகாமிக்கு மாத்திரம் தெரியும் வகையிலே ஒரு சமிகையை செய்துவிட்டு விடை பெற்று போனார்கள்.
தன் உயிரே தன்னிடமிருந்து போனது போல இருந்தது சிவகாமிக்கு. இனிமேல் எப்போது பார்ப்பது? போர்க்களத்துக்கு போய்விட்டால் சண்டைகளை ஆரம்பிக்கத்தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த போர்கள் எப்போது முடியும் என்று யாருக்கு தெரியும்? இந்த போர் எப்போது முடிய போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தாள் சிவகாமி. சக்கரவர்த்திலாம் கிளம்பி போன பிறகு உள்ளே வந்தவள் நேர பார்த்தா புத்தர் சிலைக்கு பின்னாடியிலிருந்து 2 பேரும் வர்றாங்க. சிவகாமிக்கு அது பிடிக்கவே இல்லை. எதற்காக ஒளிந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்டால், நான் அரசர்களின் முகத்தை பார்ப்பதில்லை, அதனால் ஒளிந்து கொண்டேன்னு நாகநந்தி சொன்னார். கூடவே இருந்த பரஞ்சோதிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இந்த பரஞ்சோதியாவது நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்கலாம்ல, நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும். அதற்கு நாகநந்தி சொன்னார், இந்த மாதிரியான வீர பிள்ளைகளை பார்த்தால் இப்போது போர்க்காலம் இல்லையா, சண்டை பிடிப்பதற்காக அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பரஞ்சோதியை காப்பாற்றுவதற்காகத்தான் ஒளிந்து கொள்ள சொன்னேன். பரஞ்சோதிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவனுடைய சண்டை வந்ததுன்னு கேட்டதுலேருந்தே அந்த சண்டைக்கு நான் போக மாட்டேனான்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது, பேசாமலேயே இருந்தான். அப்போ சிவகாமிக்கு பிட்சு நடந்து கொண்ட விதம் எரிச்சலை தந்தது. அப்போ அவள் சொன்னா, மாமல்லரின் கையிலே இருந்த வேல் இந்த அண்ணனுடைய வேல் தான், இந்த வேலை தான் கையில் வச்சுட்டு இருந்தாரு, இந்த அண்ணனை பார்த்து இந்த வேலை கொடுக்கணும்னு தான் அவர் காத்துட்டு இருந்தாரோ என்னவோ அப்படின்னு சிவகாமி சொன்னான். அதற்கு பிட்சு சொன்னார், அதுக்காக காத்துட்ருக்க மாட்டார், நல்ல வேலு, நல்ல வில்லு, அம்பெல்லாம் கிடச்சா பல்லவர்கள் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள், அதற்காகத்தான் அதை எடுத்து கொண்டிருப்பார் அப்படின்னு அந்த பொல்லாத பிட்சு சொன்ன உடனே சிவகாமி நெஞ்சத்துக்குள்ளே தோன்றியது, இந்த பிட்சுவின் தலையிலே ஒரு இடி வந்து விழமாட்டேன் என்கிறதே என்று நினைத்து கொண்டு உள்ளே போக கிளம்பினாள். இப்போ பிட்சு ஆயன சிற்பியை பார்த்து சொன்னார், இந்த பிள்ளை உங்களிடம் இருந்து சிற்பக்கலையை கற்றுக்கொள்ளட்டும், அதற்காகத்தான் அவங்க அம்மாவும் மாமாவும் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, என்னப்பா நீ கற்றுக்கிறியான்னு கேட்டார். பரஞ்சோதியும் ஒத்துக்கொண்டான். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நீ குருதட்சணை கொடுக்கணும் இல்லையா, என்ன கொடுக்க போகிற என்று பிட்சு கேட்கிறார். பரஞ்சோதி கையில் என்ன காசு இருந்தது? என்னிடம் பணம் இல்லை, நீங்கள் எதாவது வேலையை சொல்லுங்கள், அதை செய்யறேன் என்று பரஞ்சோதி சொன்னான். அதைத்தான் நானும் நினைத்தேன். ஆயன சிற்பிக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. என்னன்னா, அஜந்தாவிலே இருக்கிற சித்திரங்கள், அங்கே கலர் இருந்தது, அங்கே வர்ணம் இருந்தது, அந்த வர்ணங்கள் 500 வருடங்களாக மங்கவில்லை. இந்த ஆயன சிற்பி என்ன பண்ணார், அஜந்தாவிலிருந்து வந்த ஒருவரை பார்த்து சவால் விட்டார் ஒரு முறை. இந்த சித்தன்னவாசல் இருக்குல்ல, சித்தர்மலைன்னு அதுக்கு அப்போ பேர், மலையில் நான் ஒரு ஓவியம் வரைகிறேன், என்னிடம் இருக்கிற வர்ணங்களை அந்த ஓவியத்தினுடைய, அந்த பெண் ஓவியம் அந்த ஓவியத்தினுடைய இடைக்கு மேற்பட்ட பகுதிக்கு என்னுடைய வர்ணங்களை போடுறேன், இந்த இடைக்கு கீழே இருக்கிற இதில் உங்கள் வர்ணங்களை போடுங்க, எது ரொம்ப நாள் இருக்குன்னு பார்க்கலான்னு பந்தயம் கட்டினார் ஆயன சிற்பி. அந்த படத்தையும் வரைஞ்சார். அவர் கையில் இருக்கிற வர்ணங்களை கொண்டு மேல் பாகத்துக்கு வர்ணம் தீட்டினார். அந்த அஜந்தாவிலிருந்து வந்தவர் கீழே இருக்கிற, இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு அவருடைய வர்ணங்களை தீட்டினார். ஒவ்வொரு வருஷமும் ஆயன சிற்பி போய் பார்த்துட்டு வருவார். அவர் போட்ட வர்ணங்கள் மங்கி 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 இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் அஜந்தாவிலிருந்து வந்தவர் போட்ட வர்ணம் அன்னைக்கு தான் பெயிண்ட் அடித்த மாதிரி, அன்னைக்கு தான் வர்ணம் போட்ட மாதிரி பளபளன்னு இருந்தது. இதை பார்த்ததிலிருந்து சிற்பியான ஆயனருக்கு இந்த அஜந்தாவில் எதை உபயோகித்து இந்த வர்ணங்களை செய்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வெறி, ஆவல். இதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு நாகநந்தி சொன்னார், நான் ஒரு ஓலை தருகிறேன், பரஞ்சோதி இங்கிருந்து நாகார்ஜுன மலை, அஜந்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை தான் நாகார்ஜுன மலை, அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு முனிவரை சந்தித்து இந்த வர்ணம் எதனால் செய்யப்படுகிறதுன்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டு அவன் திரும்பி வரட்டும், அவனுக்கு ஒரு குதிரை மாத்திரம் தேவை, நாளைக்கு நீங்கள் சக்கரவர்த்தியை பார்க்க போகிறீங்களே துறைமுகத்தில், உங்களுக்கு ஒரு குதிரை வேணும்னு கேளுங்க, எதுக்குன்னு சொல்லாதீங்க, இந்த போர்க்காலத்தில் எங்கேயும் போவேணான்னு தடுத்துருவார், அதனால் குதிரையை வாங்கி பரஞ்சோதிட்ட கொடுங்க, ஓலையோடு அனுப்பிச்சு அஜந்தாவின் வர்ண ரகசியத்தோடு அவன் திரும்பி வருவான் என்று புத்த பிட்சு சொல்ல ஆயனரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சம்மதித்தார். இப்படித்தான் பரஞ்சோதியினுடைய நீண்ட பயணம் தொடங்கியது. அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
Hudson Card.